ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி வச்சு காரசாரமான செம்ம டேஸ்ட்டில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். உளுந்தம்பருப்பு இந்த அளவுக்கு ஒரு செவக்க வறந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய், ஒரு காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதலே உப்புக்கு சேர்த்தோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் ஒரு நிமிஷம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய தக்காளி எடுத்து சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா வதங்கணும். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சோன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தக்காளி வதக்கும் போதே ஒரு 2 பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி முக்கால்வாசி வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினோன்னா நல்லா வதங்கிடும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை கொஞ்சமாக, அது கூடவே தக்காளி சட்னிக்கு டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்கக்கூடிய பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தக்காளி இப்போ நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இது ஒரு 3 பேருக்கு அளவாக நான் அரைச்சிருக்கிறேன். வதக்கி வச்ச தக்காளி ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கப்புக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு ஒன்று நம்ம பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வச்சதும் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டில் காரசாரமான தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான தக்காளி சட்னி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடுமலை குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.